ஓகே. வெல்கம் ஜீனியஸ், வெல்கம் டு ஆல். சாரை பற்றிய ஒரு சிறு இன்ட்ரோடக்ஷன். சார் நேம் வந்து மிஸ்டர் ரிஷிகேசவன் என்கிற ராசிகேசவன் சார். அவர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போயிட்டு ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. கூடவே மோர் தென் 15 இயர்ஸ் 15 வருடங்களுக்கு மேல அவர் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு ஜீனியஸ். 2020ல இருந்து இப்போ வரைக்கும் 4 இயர்ஸா ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஞாபக சக்தி, சூப்பர் பவர் மெமரி பவர் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு அழகா பேரண்ட்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு, எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு ஜீனியஸ். அவர் பத்தி நிறைய சாதனைகள் படிச்சிருக்காரு. அவர் சின்ன வயசு, அவர் ஒரு 25+ ஏஜ்ல ஒரு விபத்துல 2 பார்வைகளும், அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல 2 பார்வை கண் பார்வை இழந்துட்டாரு. இருந்தாலும் தன்னம்பிக்கையோட, விடாமுயற்சியோட கேட்டு லிசன் பண்ணி மெமரியில நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு தன்னோட கலை தன்னோட போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாயன்போட எல்லாத்துக்கும் டீச் பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட படிச்சவங்க நிறைய பேர் இவர் அளவுக்கு நிறைய ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட டீச்சிங் ஸ்டாஃப் உங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். இந்த கிளாஸ் முழுமையாக அட்டன் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சின்ன மெமரி டிப்ஸ் பார்த்துட்டு சார் வந்து உங்களுக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணுவாரு. நிமிர்ந்து உட்காந்துக்கலாம் ஜெனியஸ், சிட் ஸ்ட்ரைட், நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். இப்போ என்னுடைய பேர் விஜய் ஜெனியஸ், சாரோட கோஆர்டினேட்டர் நான். இப்போ பொதுவாக மறக்காம இருக்க என்ன பண்ணணும்னா, இப்போ எதுக்காக மறக்கிறாங்கன்னா, சில பேர் பூட்டுவாங்க, பூட்டி முடிச்சுட்டு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் பூட்டினா இல்லையா மறந்துடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரூம்ல இருந்து பக்கத்து ரூம் போயிட்டு இப்போ இங்க வந்து மறந்துடுவாங்க. யாருக்கும் மறதி கிடையாது ஜீனியஸ். கவனக்குறைவு தான் மறதிங்கிறோம். எதை செஞ்சா மறக்கணும்னு நினைக்கிறோமோ செஞ்சதை ஒரு தடவை சொல்லிக்கிட்டா செஞ்சது மறக்காது. எதை செஞ்சா மறக்குதுன்னு நினைக்கிறோமோ செஞ்சதை ஒரு தடவை சொல்லிக்கிட்டா செஞ்சது மறக்காது. எக்ஸாம்பிள், பூட்டி முடிச்சுட்டு நான் பூட்டிட்டேன், தாழ்பால் போட்டுட்டு நான் தாழ்பால் போட்டேன். செஞ்சதை ஒரு தடவை சொல்லிக்கிட்டா செஞ்சது மறக்காது. செகண்ட் ஐடியா, சொல்றதுக்கு கூச்சமா இருந்தா செஞ்சதை கண்ணை மூடி மனசுல பிக்சரா பார்த்தா மறக்காது ஜெனியஸ். பூட்டிட்டேன்னு சொல்றது கூச்சமா இருந்தா பூட்டின சம்பவத்தை பூட்டி முடிச்சுனையும் ஒரு செகண்ட் கண்ணை மூடி மனசுல பிக்சரா பார்த்தா மறக்காது. தேர்ட் ஐடியா, சில பேர் என்ன பண்றாங்கன்னா வீட்டுல இருந்து வெளியே கிளம்பும்போது பைக் கீ தேடுறாங்க. சில பேர் மழை வரும்போது வெளியே கிளம்பும்போது கொடையை தேடுறாங்க. அப்போ பெஸ்ட் ஐடியா என்ன ஜீனியஸ்? ஏன் சில பொருள் தேடுறாங்கன்னா வைக்கிறது அப்படி ஜீனியஸ். திங்கட்கிழமைனா இங்க, செவ்வாய்க்கிழமைனா அங்க, புதன்கிழமைனா இங்க. அப்ப யாரெல்லாம் ஒவ்வொரு பொருளும் அதுக்குன்னு தனியா ஒரு பிளேஸ் ஒதுக்குறாங்களோ அவங்க வச்ச இடம் எப்போதுமே தேட மாட்டாங்க ஜீனியஸ். இப்போ உங்களை பல பேர் அழகா என்ன பண்ணுவீங்கன்னா, கீக்கு தனி பிளேஸ் ஒதுக்கிருப்பீங்க, ஸ்கூல் பேக்கு தனி பிளேஸ், ஐடி கார்டுக்கு தனி பிளேஸ், அந்த மாதிரி இருக்கும் ஜீனியஸ். எல்லாருமே வெரி குட். நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குன்னு ஒரு இடத்த தனியா ஒதுக்கிட்டா வச்ச இடம் எப்போதுமே மறக்க மாட்டாங்க ஜெனியஸ். பொதுவா மறக்காம இருக்கு லாஸ்ட் ஐடியா என்னன்னா, எடுத்த பொருளை எடுத்தத்துல வச்சிடலாம் ஜெனியஸ். அவ்வளவுதான் ஜெனியஸ். எந்த பொருளை எங்கிருந்து எடுக்கிறோமோ அந்த பொருளை திரும்ப அதே இடத்துல வச்சுட்டாலே நம்ம வச்ச இடம் மறக்காது ஜெனியஸ். இந்த 4 பாயிண்ட்ஸ் தெளிவா புரிஞ்சது விஜய் சார்ங்கிறவங்க யூன் ஷேட் பண்ணுங்க ஜெனியஸ். யூ பார் அண்டர்ஸ்டாண்ட், யூன் ஷேட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஐடியா, செஞ்சதோட சொல்லிக்கிட்டா செஞ்சதை மறக்காது. சொல்றதுக்கு கூச்சமா இருந்தா மனசுல பிக்சரா பார்த்தா மறக்காது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பிளேஸ் ஒதுக்கிட்டா வச்ச இடம் மறக்காது. எடுத்த பொருள் எடுத்துல வச்சுட்டா வச்ச இடம் தேட வேண்டிய அவசியமே இல்லை ஜினேஷ். வெரி குட் ஜினேஷ், சூப்பர் சூப்பர் சூப்பர், எல்லாமே யூ போட்டிருங்க. ஓகே ஜினேஷ், இப்போ நீங்க அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்க நம்ம அதிசய ஞாபக சக்தி பயிற்சியாளர் உயர் திரு ரிஷிகேசவன் சார் அவர்களை கிளாஸ் எடுக்க நாங்க இன்வைட் பண்றோம். சார் வாழ்த்துக்கள் சார். 40+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. உங்களை மாதிரி அவங்களையும் நீங்க ஜீனியஸ் ஆக்குறதுக்கு மீண்டும் ஒரு முறை அட்வான்ஸ் விஷஸ் சார். சூப்பர் சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் விஜய். ஹாப்பி ஈவினிங், வெல்கம் ஆல். விஷிங் யூ மோஸ்ட் அண்ட் மோர். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செஷன் இந்த ஈவினிங்ல உங்களுக்கு எதுக்கு அப்படின்றதுதான் இங்க கேள்வி. நான் விஜய் சார் சொன்ன மாதிரி பாஸ்ட் 5 இயர்ஸா ஆன்லைன்லயும் மோர் தென் 15 இயர்ஸா ஆஃப்லைன்லயும்
எடுத்துட்டு இருக்கேன். இதுல நான் பல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் போயிட்டு இருக்கப்ப நான் பாக்குறப்ப அந்த மாணவர்கள் மத்தியில என்ன சேலஞ்சஸ் தேர் ஃபேஸிங் இதான் இப்ப இன்னைக்கு இப்ப இல்ல ஃபார் த பாஸ்ட் 1 டிகேடாவே நான் பார்த்துட்டு இருக்கிறது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், ஏ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கலாம், காம்படிஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்க இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த ஃபர்கெட்ஃபுல்னஸ் இதுதான் விஷயமே. எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்த உடனே எல்லாமே blank ஆயிடுது. ஹாலை விட்டு வெளில வந்தோடனே ஞாபகத்துக்கு வருது. இது ஏன்? இங்கதான் விஷயமே இருக்கு. வெளியில ஞாபகம் இருந்தது, எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்தா ஏன் இல்லை? இங்க நீங்க உங்க மொபைல்ல இதோட அசோசியேட் பண்ணி பாத்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. உங்க மொபைல்ல உங்க வீட்டுக்கு வெளில போனீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் நல்லா இருக்கும், 4 காட்டும். ஒரு ரூம்ல உள்ள வந்தீங்கன்னா 1க்கு போகும், இன்னொரு இடத்துல பார்த்தா நோ சிக்னல்னு காட்டும். அப்ப அந்த நோ சிக்னல்ன்ற ஏரியால உட்காந்துக்கிட்டு நீங்க போன்ல இல்ல ஏதாவது இதை டவுன்லோட் பண்றதோ இல்ல கால் பேசுறதோ எப்படி நடக்கும்? இப்ப விஜய் சாரே பேசினாரு, உங்களுக்கு அது கொஞ்சம் சிக்னல் பிரேக் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. என்ன காரணம்? அவர் இருக்கிற இடத்துல அந்த சிக்னல் வீக்கு. ஆனா அப்ப அந்த மொபைல்ல ஃபால்ட் இல்ல. ஓகே, அந்த மொபைல் பிரச்சனை கிடையாது. அந்த மொபைலுக்குள்ள போட்டிருக்கிற அந்த சிம் கார்டுல உங்களுடைய கனெக்ட் அந்த கனெக்டிவிட்டி அதுலதான் பிரச்சனை. அப்ப அந்த சிக்னல் அப்போ நம்மகிட்ட இருக்க பிரெயின் இருக்கு, நம்ம பாடி இருக்கு, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. அந்த பிரெயின்ல இருக்கிற அந்த நியூரான்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல தான் பிரச்சனை. அப்ப அதை சரி பண்ணாத நம்ம போட்டுக்கிட்டு எனக்கு மறந்துடுச்சு 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 அப்படின்னு சொன்னா we won't get. ஓகே, சோ அப்ப என்னுடைய அனுபவத்துல நான் பல விஷயங்கள் உணர்ந்தது என்ன அப்படின்னு கேக்குறப்ப, முதல்ல நமக்குள்ள இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ், ஓகே, அது சரி பண்ணணும். அந்த ஹார்மோன்ஸ், அத ஹாப்பி ஹார்மோன்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். அது நமக்கு கரெக்டா இருக்கும் பட்சத்தில் நம்ம நியூரான்ஸ் ஒன்னோட ஒண்ணு கனெக்ஷன் ஆகும். அப்படி இருக்கிறப்ப எவ்ரி திங் வி கேன் ரீகால். இவ்வளவுதான் விஷயம். சரி, ஏற்கனவே படிச்சதே மறக்கிற இந்த காலகட்டத்துல படிக்காததை கூட நம்மளால கெஸ் பண்ணி கரெக்டா ஆன்சரை கொண்டுட்டு வர முடியும். திஸ் இஸ் பாசிபிள். அப்படின்னா அப்போ அவ்வளவு பவர் நம்ம கிட்ட இருக்கு. நான் சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற மொபைல், காஸ்ட்லியான மொபைல் கையில வச்சிருக்கிறோம். ஆனா சிக்னல் வீக்கா இருந்தா அந்த மொபைல் யூஸ் இல்லை. அதே மாதிரிதான் நம்ம கிட்ட இருக்கிறது காஸ்ட்லியான பிரெயின், ஓகே, ஆனா அதுல சிக்னல் அப்பப்ப பிளக்சுவேட் ஆகுது. அப்ப அதை சரி பண்றதுக்கு நான் 2 மாசம் கோர்ஸ் எடுக்கிறேன். பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல். ஸோ 21 days ஃபார் பேசிக் லெவல், another 21 days ஃபார் அட்வான்ஸ் லெவல். இந்த 42 hours 1 டேக்கு 1 hour, ஓகே, மண்டே டு ஃப்ரைடே நடக்கும். இந்த கிளாஸ்ல நம்ம பேசிக்கா ஒரு எல்கேஜில இருந்து பிஹெச்டி வரைக்கும் வரும் மெமரியில. இது பாசிபிள், நம்மளால முடியும் அப்படின்றத காட்டுறதுக்கு உண்டான விஷயம். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒரு பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கிரவுண்ட் ஒர்க்ல ஆரம்பிச்சு ஒரு 10 ஃப்ளோர் பில்டிங் கட்டுற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பா போய்கிட்டே இருக்கும். அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் கரெக்டா ஒரு வித் பிலீஃப், முழு நம்பிக்கையோட இந்த கிளாஸ முழுசா அட்டன் பண்ற யாரா இருந்தாலும், அவர் சொன்ன மாதிரி நீங்க என்னைய விட அதிகமா, நான் ஒன்றும் பெரிய மெஜிஷியன்லாம் கிடையாது, ஒரு பிராக்டிஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணி காட்டுற ஒரு பர்சன், அவ்வளவுதான். சோ என்னாலேயே முடியுதுன்றப்ப எல்லாராலையும் முடியுங்கிறது தான் இங்க விஷயம். நான் மட்டும் இல்ல, யாரும் பெரிய இவங்கெல்லாம் அப்படி கிடையாது, அவங்கதான் சாதிப்பாங்க, இவங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு அங்கேயுமே கிடையாது. எல்லாராலையுமே முடியும். ஓகே, சோ இத தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை உங்ககிட்ட இருக்கு. ஆக்சுவலா இந்த விஷயங்கள் நம்ம படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் அப்படின்னு கிடையாது.
வீட்டுல இருக்கிறவங்கல இருந்து, வேலைக்கு போறவங்கல இருந்து, டீச் பண்றவங்கல இருந்து எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் போவாங்க, 10 பாயிண்ட் பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு போவாங்க. அங்க போன உடனே எல்லாமே மறந்துரும். இல்லைன்னா 2, 3 தான் ஞாபகத்துல இருக்கும். இதுக்காக நம்ம கீநோட்ஸ் எடுத்துக்கிட்டு பேடை வச்சுக்கிட்டு அதை பார்த்து பார்த்து பேசுறதெல்லாம் எல்லா இடத்துலயும் எடுபடாது, நல்லாவும் இருக்காது. அந்த ஃப்ளோ கண்டினியூட்டி கிடைக்கணும், கரெக்டா இருக்கணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய டெக்னிக் கை கொடுக்கும். ஓகே, சரி. இப்போ நான் ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்ததுல, நாட் ஒன்லி ஹியர், இன்டர்நேஷனல் லெவல்ல எனக்கு மோர் தென் 20 கண்ட்ரில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே அந்த கண்ட்ரில அவங்க என்ன ஃபேஸ் பண்றாங்க ஸ்டடீஸ் அப்படின்றதெல்லாம் பாக்குறப்ப, ஓவரால் ஒரு சில கீவேர்ட்ஸ் நான் மட்டும் அதை மட்டும் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன். அப்புறம் படிச்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறது தான் முதல் விஷயங்கள் நடக்குது. ரெண்டாவது லேசினஸ். ஆப்பா, எனக்கு ஒரு மாதிரி போரிங்கா இருக்குப்பா, டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது அலட்சியமா வைக்கிறது. அடுத்தது அடிக்ஷன். அடிக்ஷன் அப்படின்னா மொபைல்ல இருக்கலாம், ஸ்லீப்பிங்க்கு இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ட்ரிங்க்ஸ், டீ, காஃபி அந்த மாதிரி அதுக்கு அடிக்ஷனா இருக்கலாம். இல்ல ஒவ்வொன்றுக்குமேங்க, கோவத்துல அடிக்ஷனா இருக்கலாம், இல்ல கவலையில அடிக்ஷனா இருக்கலாம். இப்படி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் நீங்க எதுல அடிக்ஷன்ல இருக்கீங்கன்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறது ஒன் ஆஃப் த ரீசன். அடுத்தது டிஃபிகல்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஈஸிலி டிஸ்ட்ராக்ஷன், ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன், டே ட்ரீமிங், எக்ஸாம் ஆன்சைட்டி. பரீட்சைனாவே அப்படியே நடுங்கிறது, பயம், காய்ச்சல் எல்லாம் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் டூயிங் கேர்லெஸ் மிஸ்டேக். எக்ஸாம்பிள் உட்காந்து இருக்கிறப்ப தெரிஞ்ச ஆன்சரு, ஆனா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணி வச்சிருவோம். சாதாரண மிஸ்டேக்ஸ், ஆனா அது மார்க்கை கொண்டுட்டு போய் கீழே தள்ளி விட்டுரும். ஆனா அது நமக்கு வெல் நோன். ஓகே, அது. அடுத்தது ப்ரெஷர் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ரெண்டு பக்கமும் இருந்து அழுத்தத்தை கொடுக்கறது. சீக்கிரம், நீ இவ்வளவு சீக்கிரம், நீ இன்னும் இவ்வளவு லேட்டா படிக்கிற, இது ஒண்ணு அப்படின்ட்டு மத்தவங்களோட கம்பேர் பண்றது, ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்றது. அதனாலேயே ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடும். அடுத்தது நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கிறது. டூ மச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், நாட் எனஃப் டைம் டு ரீகால் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் பிஃபோர் எக்ஸாம்ஸ். ஓகே, அடுத்தது லேக் ஆஃப் மோட்டிவேஷன், லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி, போரிங் டீச்சர்ஸ், லாஸ்டா நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டடீஸ். எனக்கு படிப்பே பிடிக்கலப்பா, நீ ஏன் தான் இந்த ஸ்கூலுக்கு போகணுமோ, ஏன் தான் காலேஜ் போகணுமோ, இப்படி எந்த இடத்துலயும் அதுல இன்ட்ரெஸ்டே இல்லாதது. ஸோ இவ்வளவுதாங்க, இதுக்குள்ளதான் எல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் இதுக்குள்ளதான் கவர் ஆகும். அப்ப இதுல ஒரு ஒரு பாயிண்ட்ல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அது அதோட ரூட் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த ரூட்டை கிளியர் பண்ணணும். இவ்வளவுதான். ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு படிக்கிறது ஈஸி, அதான் சொன்னால நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னோம்ல. வி கேன் கிரியேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்டடீஸ். நம்மளால முடியும் அப்படின்றது. அடுத்தது மோட்டிவேஷன் ஒரு பாயிண்ட் வந்துச்சு இல்ல, அதுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன், இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன். மத்தவங்க கிட்ட இருந்து வர்றதெல்லாம் இன்சென்டிவ் மோட்டிவேஷன் ஆர் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன், அதெல்லாம் டெம்பரவரி, எல்லா நேரத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா நாமளே நமக்குள்ள கொடுக்குற அந்த செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் நம்மள உயர்த்துற விஷயம். சோ இங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, காம்படிஷன் படிக்க போறவங்க இருக்கீங்க, படிச்சிட்டு இருக்கவங்க இருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் காமன் ஃபார் ஆல். என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம எங்க எந்த வேலையை எடுக்கிறோமோ அங்க நம்மளுடைய பிரசன்ட் இருக்கிறது முதல் விஷயம். ஸோ பி பிரசன்ட். ஓகே, யுவர் மைண்ட் ஷுட் பி இன் த பிரசன்ட். உங்கள் பாடி அண்ட் மைண்ட் ஷுட் கோஆர்டினேட். ஓகே, ஸோ நம்ம பிசிக்கலா இங்க இருப்போம், மென்டலா வேற இடத்துல இருப்போம். அதுக்கு பேரு டிஸ்ட்ராக்ஷன். எப்பெல்லாம் உங்க பிசிக்கல் அண்ட் மென்டல் டுகெதர் ஒரு இடத்துல இருக்கோ அதுதான் கான்சென்ட்ரேஷன். அப்ப எவ்வளவு நேரம் நம்ம கான்சென்ட்ரேஷன்ல இருக்கிறோம் அப்படிங்கிறது தாங்க இங்க $1,000,000 கொஸ்டின்.
ஸோ ஹவு டு கெட் கான்சென்ட்ரேஷன், இதுக்கு நான் ஒரு 15 வருஷம் அனுபவத்துல ஒரு புக் எழுதியிருக்கேன், ஹவு டு அச்சீவ் பீக் மென்டல் பர்ஃபார்மன்ஸ். அதுல இந்த கான்சென்ட்ரேஷனுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற மேக்சிமம், அதுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு எல்லா டெக்னிக்கையும் கவர் பண்ணி அந்த புக் இருக்கு. நம்ம கிட்ட வரவங்களுக்கு நான் அதுக்கப்புறம் சொல்றேன், கிளாஸுக்கு வரவங்களுக்கு. ஓகே, சரி. இப்போ இதை பத்தி பேசினா நிறைய பேசிட்டே இருக்கலாம். அதுக்கு போறதுக்கு முன்னால ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ரைட். மிஸ்டர் விஜய். ஜீனியஸ், இப்போ நோட்டு பெண்ணு கையில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 டிஜிட் நம்பர், எனி 4 டிஜிட் நம்பர், ஃபேன்சி நம்பர் மட்டும் வேண்டாம் ஜீனியஸ். தட் மீன் 9999 7777 1234 அந்த மாதிரி ஃபேன்சி நம்பர் இல்லாமல் கொஞ்சம் டஃப்பாக 7198 9345 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர், 4 டிஜிட் நம்பர் நீங்கள் சொல்ல போறீங்க. நீங்கள் நோட்டில் வந்து அப்படி வரிசை எழுதிக்கங்க. 1 2 3 4 போட்டு 20 வரைக்கும் எழுதிட்டு பக்கத்தில் கேப் விட்டுருங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உங்ககிட்ட கேட்டு இதில் டைப் பண்ண போகிறோம். இதில் என்ன டைப் பண்ணணும் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்கிற 4 டிஜிட் நம்பர் இதில் டைப் பண்ணுவேன். நீங்கள் ஆர்டர் பிரகாரம் போர்டை பார்த்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே ஜினேஷ், நான் ஷேர் ஸ்கிரீன் கொடுக்குறேன். நோட்டு பென்னு எடுக்காதவங்க எடுத்துக்கோங்க, நோட்டு பென் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் டிராவலிங்ல இருக்க விஜய் சார், நான் வெளியில் இருக்க, நோட் பென் இல்லைன்னா அந்த எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நோட் பென் இல்லாதவங்க. சார் 1983 சார். ஓகே, நம்பர் கேக்குதாங்க ஒன்ல, சார்? அதான் நம்பர் ஒன்ல 1983 கரெக்டா? எஸ் விஜய். விஜய் என்னாச்சு, உங்க சிக்னல் வீக்கா இருக்கு. விஜய், விஜய். என்ன
ஜீனியஸ், சாரி ஜீனியஸ், கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகே ஜீனியஸ், இப்போ ரெடியா இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து இது பண்ணலாம் ஜீனியஸ். நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்கிக்கலாம். சாருக்கு அன்மியூட் பண்ணிடுறேன். சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். எஸ், இப்ப கேக்குதா? கேக்குது சார். தேங்க்யூ சார். ரைட், ஓகே. ஜீனியஸ், இப்போ வந்து ஷேர் ஸ்கிரீன் கொடுத்துருக்கேன் பாருங்க. நீங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம் ஜீனியஸ் ஒவ்வொன்றா. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 43 சார். ஃபர்ஸ்ட்ல சொல்றேன் சார். 4371 சார். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நம்பர் 4371. ஜீனியஸ் நீங்களும் நோட்ல எழுதிக்கங்க ஜீனியஸ். நீங்களும் நோட்ல எழுதிட்டே வாங்க. செகண்ட் நம்பர் வந்து 8572 சார். 8572. ஓகே. 72. தேர்ட் வந்து சார் 2859. 2859. 2859. 2859. ஓகே. ஃபோர்த் வந்து 1024. 1024. ஓகே. அடுத்தது சார் 1215.
1215. ம் ஜீனியஸ் இதுல யாரும் டோன்ட் ரைட் ஜீனியஸ் ப்ளீஸ். இதுல யாரும் ரைட் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து 7862 சார். 7862. 7862. ஓகே. நெக்ஸ்ட் சார் ம் 9784 சார். ஓகே. 9784. 9784. ம் அடுத்தது சார் 7327. 7327. ஓகே. ஆமாங்க சார். ம் 74 7327. ஓகே. 7499. 7499. ஆமாங்க சார். சரி, ஓகே. 4718. 4718. ஆமாங்க சார். ஓகே. அடுத்தது ஜீனிஸ் இப்ப 10 நம்பர்ஸ் வாங்கியிருக்கோம் ஜீனிஸ். அடுத்து 11th நம்பர் 8523 சார். 8523. ஆமாங்க சார். 8523. ஓகே. 8523. 6054. 6054. ஓகே. 6054. 5689. 6054. இருங்க வரேன். ஆ சொல்லுங்க. 6054 சார். ம் 5689. 5689. ஓகே. 6059. ஒரு நிமிஷம். 6059. ம் ஆமாங்க சார். 6059. ஓகே. 9653. 9653. ஓகே. ம் 9653. அடுத்தது ம் 8753. 8753. 8753. ம் ம் 7708. 7708. 7708. 2978. ஓகே. 2978. ம் 9087. ஒரு நிமிஷம். 18ல என்ன சொன்னீங்க? 77 18ல. 2978 சார். 2978. ஓகே. ஓகே. அடுத்து 9087. 9087. ஆமாங்க சார். ஓகே. ஓகே. லாஸ்ட் நம்பர் வந்து 8275. 82 ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி 19ல 90. 87 சார். ஓகே. லாஸ்ட் ஒன். லாஸ்ட் ஒன் 20ல வந்து 8275. ஓகே. 8275. ஆமாங்க சார். ரைட். ஜீனியஸ் நோட்ல எழுதி முடிச்சிட்டேங்கிறவங்க என்னன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. நோட்டட் ஸ்கிரீன்ஷாட். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நோட் கையில் இல்லாதவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்ப சார் வந்து இப்ப அழகா கேட்டிருக்காரு. சார் சொன்ன மாதிரி கண் பார்வை இல்லைனாலும் அவர் அழகா கேட்டிருக்காரு. இப்ப சாரோட மெமரி பவர் யூஸ் பண்ணி அவர் அழகா சொல்ல போறாரு. அவர் தனித்திறமை நீங்க சேட் பண்ணுங்க. அவர் சொல்றோம். சார் இப்ப நம்பர் சொல்லணுமா சார்? எத்தனை எந்த இதுல இருக்கு? ஒன்றும் இல்லை. ஓகே. ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இடையில அவர் சொன்ன மாதிரி தான், இடையில நெட்வொர்க் இஷ்யூனால கொஞ்சம் தடங்கள். உங்கள் பொறுமைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வெரி குட். ஓகே, லெட் அஸ் கண்டினியூ. இப்போ நீங்க எல்லாமே இந்த 4 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கீங்க. இது 20 into 4.
நான் ஆக்சுவலா 30 அவங்களாம் நினைச்சேன், இன்னும் டிலே ஆனதுனால 20யோட போய் நிறுத்திக்கிட்டோம். இந்த 20 இன்ட்டு 4 டோட்டலா 80 ரேண்டம் நம்பர்ஸ் இங்க இருக்கு. 80ன்றது என்ன? 8 மொபைல் நம்பர், 8 பேரோட மொபைல் நம்பர். 8 இன்டூ 10 80. ஸோ அப்ப நம்ம ஒரு மொபைல் நம்பரை யாராவது போன்ல சொல்லும் போது காதுல கேட்டுட்டு நாம நோட் எடுக்கிறோம், பென் எடுக்கிறோம், எல்லாம் அந்த நேரம். விஜய் உங்களோட மியூட் பண்ணுங்களேன், கொஞ்சம் சவுண்ட். நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஆனா ஒரு நம்பருக்கு, ஒரு மொபைல் நம்பருக்கே அவ்வளவு இருக்கிறப்ப 8 மொபைல் நம்பரை ஒரே நேரத்துல காதுல கேட்டுட்டு அந்த 8ஐயும் அதே ஆர்டர்ல ஒரு நம்பர் கூட தவறு இல்லாம அதை ரீகால் பண்ண முடியும் அப்படின்றதுதான் இப்ப இந்த இடத்துல நான் காட்டுற விஷயம். ஓகே, ரைட், செக் பண்ணலாமா? நம்பர் 1ல 4371. ஓகே, நம்பர் 2 8572, 2859, 1024, 1215, 7862, 9784, 7327, 7499, 4718, 8523, 6054, 5689, 6059, 965387770728277890878275. Okay. Genius shared talent of feedback. இப்ப இது வந்து எதுவும் மேஜிக் காட்டுறதுக்காக இல்லை. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம பிரெயினுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அப்ப யாரோ ஒருத்தர் அதை சொன்னாதானே மத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது முடியும்ன்றது புரிவாக்கும். இவ்வளவுதான் விஷயம். சோ நமக்குள்ள அவ்வளவு பவர் இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு நாம மறந்து போச்சு மறந்து போச்சுன்னு சொல்லி நம்மளே நமக்குள்ள ஒரு லிமிட்டிங் பிலீஃபை கிரியேட் பண்றோம். நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளே தான் உருவாக்கிக்கிறோம். அப்ப அதை ஓவர் கம் பண்ணணும்னா நம்மளால முடியும்ன்றத ப்ரூவ் பண்ணணும். இவ்வளவுதான் விஷயம். ஓகே, இப்ப இந்த 80 ரேண்டம் நம்பர்ஸ ஒரு தடவை காதுல கேட்டுட்டு ரெண்டாவது சொல்லுங்கன்னு கூட கேட்காம ரீகால் பண்ணாம ஓவர்லாப்பிங் எதுவுமே இல்லாம அதை மறுபடியும் ரீட் பண்ண முடியுது. அப்படி இருக்கிறப்ப எப்படி எக்ஸாம் எல்லாம் மறக்கும்? சோ இந்த பவர் நமக்கு இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் உணரணும், பிராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை பெறணும். சக்சஸ். ஓகே, சரி. இப்ப இது அவர் சொன்னோம்ல, மனதில் படமாக காட்சிப்படுத்துங்கள். ஒரு விஷயத்த என்ன செஞ்சீங்களோ செய்ததை படமா பாருங்க அப்படின்றோம். இதுதான் கான்செப்ட், பிக்சரைசேஷன். ஓகே, ரைட். விஜய், நீங்க ஸ்கிரீன் ஷேரிங் கட் பண்ணிட்டீங்களா? சார் இப்போ ரிவர்ஸ் சொல்றீங்களா சார்? ஆ, ஜீனியஸ் இப்போ இன்னொரு அதிசயம் ஜீனியஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்கிரீன் ஷேரிங் நான் கட் பண்றேன் ஜீனியஸ். நீங்க நோட்ல இருக்கீங்களே நம்பரு, ஸோ நீங்க அதை வச்சு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சார் கிளாஸ் அட்டன் பண்றதுல ஒரு 1000ல ஒருத்தர் என்ன நினைப்பாங்கன்னா இவர் பார்த்து சொல்றாரோ அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப அதையும் ஃபுல்ஃபில் பண்ண போறோம். இப்ப ஸ்கிரீன் நான் டெலீட் பண்றேன், எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே ஓகே சார், இப்ப கிளியர் ஆயிடுச்சு. இப்ப நீங்க நோட்ல இருக்குது அப்படியே செக் பண்ணிக்கோங்க ஜீனியஸ். சார் ரிவர்ஸ்ல சொல்லுவாரு, 20ல என்ன இருக்கு, 19ல என்ன இருக்கு, அப்படி ரிவர்ஸ்ல சொல்லுவாரு. நீங்க கரெக்டா இருந்துச்சுன்னா சார் திறமைக்கு நீங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாம். ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஆல் தி பெஸ்ட் சார். ஓகே, 8275908778770887539653 6059 5689 6054 8523 4718 7499 7327 97847862 1215 1024 2859 8572 4371. Okay. சார் டபுள் ஹேட்ஸ் ஆஃப் பிரைஸ். ஆக்சுவலா நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் 1983ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை மாத்தி 4371 அப்படின்னு ரெண்டாவது கொண்டு வந்தாங்க.
இப்படி நீங்க இடையில பேரும் சொல்லியிருந்தாலும் சரி, 20 பேரும் உங்களோட நேமும் சொல்லி அந்த நம்பரும் சொல்லியிருந்தாலும் எந்த நம்பர்ல யார் சொன்னாங்கன்றதையும் ஆணித்தரமா உடனே ரீகால் பண்ண முடியும். இதுக்காக நம்ம மணிக்கணக்கில் நேரத்தை எடுத்துட்டு அப்படியே யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நம்ம ப்ராப்பரா நம்ம பிரெயினை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா மறதின்னு ஒண்ணும் இல்லவே இல்லை. இவ்வளவுதாங்க நம்ம கான்செப்ட். ஓகே, என்ன விஜய் சொல்றாங்க? சார் ஹேவ் சம் சூப்பர் அப்படின்னு மெசேஜ் மேல மழை பொழிஞ்சிட்டு இருக்காங்க சார். வாழ்த்து மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். ஓகே, கோயம்புத்தூர் நாளைக்கு தான் கனமழை, இன்னைக்கு வாழ்த்து மழை. சரி, வாழ்த்துக்கள் ரைட். வாழ்த்துக்கள் சார். ஜீனியஸ் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். மனசார விஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் தேங்க் பண்ணிக்கிறோம். நீங்களும் சார் மாதிரி ஜீனியஸ் சார்னா இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். சார் டீட்டெயில்ஸ் சொல்லுவார், கிளாஸ் டீட்டெயில்ஸ் ஓகே, என்னைக்கு ஸ்டார்ட் இப்போ இது மட்டும் இல்ல, அசெண்டிங்ல போனோம், டிசெண்டிங்ல வந்தோம். ரேண்டமா 1ல இருந்து 20க்குள்ள ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பர்ஸ் நீங்க கேட்டாலும் சரி, அந்த நம்பர்ல இருக்கிற அந்த 4 டிஜிட்டையும் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்க ரேண்டமா சொன்ன 4 டிஜிட்ஸ் சொன்னாலும் அது எந்த சீரியல்னு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எடுத்து சொல்லலாம். சோ இது மாதிரி 20ன்னு கிடையாது, 100 இன்டு 4 நான் வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணி காட்டிருக்கேன். புரியுதா? அப்போ 100 இன்ட்டு 4 400 நம்பரை ஒரே தரம் காதுல கேட்டுட்டு அது அசெண்டிங் டிசெண்டிங் ரேண்டம் சொல்லியிருக்கோம். இப்ப ரேண்டமா 54ல என்ன இருக்கு, 76ல என்ன இருக்கு, 84ல என்ன இருக்குன்னு கேட்டாலும், இல்ல நீங்க சொன்ன மாதிரி இப்போ 9653 எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது 15ல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வினாடி நேரம் தான் நமக்கு தேவை. அப்ப நம்மளுடைய பிரெயினை எப்படி யூஸ் பண்றோம், நம்ம மைண்டை எப்படி மேனேஜ் பண்றோம், நம்ம மைண்டை எப்படி ட்ரெயின் பண்றோம், அதுக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டியை எரேஸ் பண்ணி பாசிட்டிவிட்டியை எப்படி ஜெனரேட் பண்ண போறோம், அதை அதிகப்படுத்த போறோம். இவ்வளவுதான் விஷயமே. பிரச்சனை என்னன்னா, ஆல்ரெடி நமக்குள்ள நெகட்டிவ் பிலீஃப் எல்லாமே, உன்னால முடியாது, உன்னால முடியாது, இது கஷ்டம், இது யாராலையும் நடக்காது, நீ எல்லாம் வேஸ்ட், இப்படி நம்ம எதிர்மறையானதை நம்ம உள்ளுக்குள்ள பதிய வச்சுக்கிட்டு நம்ம அதுவா ஆயிட்டு இருக்கிறோம். எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். இப்ப அந்த எதிர்மறையானதை ரீப்ளேஸ் பண்ணி நேர்மறையானதை கொண்டு வந்து வைக்க போறோம். ஐ கேன், ஐ வின், ஐ வில், டெஃபினெட்லி, ஐ கேன் டூ திஸ், ஐ வாண்ட் டு வின். இந்த மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷனை கொண்டு வந்து அதை அதிகப்படுத்தி இந்த முடியாதுங்கிறத முடியும்னு மாத்த போறோம். இதுக்கு 2 மந்த் எனக்கு தேவை கிளாஸ். ஓகே, ரைட். இப்ப யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அவங்க மட்டும் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ், அன்மியூட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கேட்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் உங்க நம்பர் கொடுத்துட்றேன். ஆ, ஜீனியஸ் சாரோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஜீனியஸ் சாரோட நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட்ல எழுதிக்கோங்க. அந்த நம்பர் 88. நீங்க கிளாஸ் இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து புக் பண்ணிங்க. கிளாஸ் வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸ் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது சார்? புதன்கிழமை, ஜீனியஸ் டிசம்பர் கம்மிங் வெட்னஸ்டே. டேட் வந்து 3ஆங்க சார், 4. 4ங்க. ஜீனியஸ் 4/12/2024 வெட்னஸ்டே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஜீனியஸ். ஓகே, அதாவது ஜூம், இதே ஜூம் இதான் வரும். ஈவினிங் 8 to 9 தான், இந்த டைமே தான். மண்டே டு ஃப்ரைடே இருக்கும். சாட்டர்டே சண்டே கேப் ரிவிஷனுக்கு ஒதுக்கிடுவோம். ஓகே, இடையில ஏதாவது ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா அந்த சாட்டர்டேல கேரி ஃபார்வர்ட் ஆயிடும். ஓகே, இது மாதிரி பேசிக் லெவலுக்கு 21 டேஸ். அந்த 21 டேஸ்ல என்னென்ன சொல்லி தருவோம் அப்படின்னு சொன்னா, இந்த கான்சென்ட்ரேஷன், ஏன் நமக்கு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பேசிக்கா உணர்த்தி, அதுக்கு ஒரு சில பயிற்சிகளை கொடுத்து அதை உங்களை செய்ய வச்சு உங்களுக்கு கான்சென்ட்ரேஷனை அதிகப்படுத்தும். அதுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு, உங்களோட ஆட்டிடியூடு, உங்க கேரக்டர் எல்லாம் அதுக்குள்ள வந்துடும். ஓகே, இதுக்கு ஒரு 1 வீக் போயிடும். அதுக்கு அடுத்தது ஒரு 30 மெமரி டிப்ஸ் இருக்கும். அது இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த மெமரிக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு சில கீ பாயிண்ட்ஸ். அது இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி, எப்படி புரிஞ்சு படிக்கலாம் அப்படிங்கிறப்ப அசோசியேட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். பிக்சரைசேஷன், நம்ம ஒவ்வொன்றையும் படமா கன்வெர்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து விஷுவலைசேஷன்,
இல்லாத ஒண்ண இருக்கிறதா இமேஜின் பண்ணி படிக்கிற அந்த மெத்தட் விஷுவலைசேஷன். அதுக்கு அடுத்தது நிமோனிக்ஸ். அதுல ஆக்ரோனிம்ஸ், ஆக்ரோஸ்டிக், இது எல்லாமே பேசிக் லெவல்ல கவர் ஆயிடும். அப்புறம் அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு போனோம் அப்படின்னு சொன்னா 3 டைமென்ஷனல் மெமரி டெக்னிக்ஸ். நம்ம பிரெயின்ல ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைல்ல என்ன படிக்கிறோமோ அதை காப்பி பண்ணி படிக்கிறது, காப்பி பேஸ்ட், அதை பிக்சரா காப்பி பண்றது. இவ்வளவுதான் விஷயமே. இதுதான் இன்டர்நேஷனல் லெவல்ல த பெஸ்ட் டெக்னிக். அதுக்கு அடுத்தது ஸ்டோரி மெத்தட். ஒரு கதையா ஒரு லிங்க் கிரியேட் பண்றது, கீவேர்ட்ஸை மட்டும் எடுத்து ஒரு கீவேர்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டோரியா கன்வெர்ட் பண்றது. இந்த மாதிரி படிக்கும்போது எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, அது பிசிக்ஸா இருக்கலாம், கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், எக்கனாமிக்ஸா இருக்கலாம், காமர்ஸா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இத இந்த ஸ்டோரி மெத்தட்ல ஈஸியா படிக்க முடியும். ஓகே. இது வரைக்கும் யாரெல்லாம் எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரவே வராதுன்னு சொன்னீங்களோ அவங்க அந்த சப்ஜெக்ட்ல 100 எடுக்கிறதுக்கு நான் கேரண்டி தரேன். ஓகே. யாராவது ஒருத்தர் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு பே பண்ண அமௌண்ட் ரீஃபண்டபிள். ஓகே. எண்ட் ஆஃப் த செஷன்ல. ஸோ இதுதான் கேரண்டி. இதுக்கு இந்த கிளாஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா 21 hours 21 days பேசிக் லெவலுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். அது கூட 2500 rupees, 2500 ரூபாய். ஸோ இது லைஃப் ஸ்கில் ப்ரோக்ராம், லைஃப் டைம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சும்மா ஏதோ ஒரு மேஜிக் காட்டிட்டு போறதெல்லாம் கிடையாது. என்னால முடியுங்கிறத உங்களால முடியும்னு ப்ரூவ் பண்ற அந்த விஷயம்தான் இந்த கிளாஸ். ஸோ 2500. என்னோட நம்பர் கொடுத்துட்டாரு. அந்த நம்பர் தான் ஜிபே நம்பர். லேர்ன் டு லேர்ன் அப்படின்னு வரும். அந்த நம்பர் அதே தான் போன்பே. ஓகே, ரைட். அதுல நீங்க ஜிபே பண்ணிட்டு எனக்கு உங்களோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் உங்களை இந்த குரூப் கிடையாது, வேற ஒரு நியூ குரூப் ஃபார்ம் பண்ணிருப்பேன். அதுல இருக்கும். ஒவ்வொரு நாளுக்கும் ரெக்கார்டிங் கம்பல்சரி கொடுத்துருவோம். நீங்க கிளாஸ் அப்ப எதுவும் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டிங்கை பார்த்து நீங்க தேவைன்னா அதுக்கப்புறம் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. லைஃப்க்கு உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் இருக்கும் கையில. ரைட். எனி கொஸ்டின்ஸ் இருக்கா? ஜீனியஸ் ஸ்டார் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல எழுதியிருக்கேன் பாருங்க. 8838973707 8838973707. டேக் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை நோட்ல வைக்குங்க. நோட் ஓகே. பண்ணிட்டேங்கிறவங்க எஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நோட் பண்ணிட்டேங்கிறவங்க எஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம், இன்னைக்கு புக் பண்ணி இருக்கிறவங்களுக்கு நான் சொன்னல அந்த என்னோட அந்த ஹவு டு அச்சீவ் பீக் மென்டல் பெர்ஃபார்மன்ஸ் 300 rupees அந்த புக்கு ஃப்ரீ. ஜீனியஸ், ஒரு சந்தோஷமான விஷயம் ஜீனியஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் எழுதியிருக்க புக்கு பொக்கிஷம், விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு புக் பண்றவங்க இன்னைக்கு நைட்டு ஒரு 10:30 வச்சுக்கலாமா சார்? 10 o'clock வச்சுக்கலாமா சார்? 10:30. ஓகே. இன்னைக்கு நைட் இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு ஜீனியஸ். மணி இப்போ 9 தான் ஆச்சு. 9க்கு 10 minutes இருக்கு. இன்னைக்கு நைட் 10:30க்குள்ள புக் பண்றவங்களுக்கு இன்னும் 1.5 hours சாருக்கு பே பண்ணிட்டு உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு அந்த விலை மதிக்க முடியாத புக்கு வந்து ஃப்ரீயா வழங்கப்படும் ஜீனியஸ். புக்கு வந்து ஃப்ரீயா வழங்கப்படும். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் அந்த புக் இருக்கும் ஜீனியஸ். சிம்பிள் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இந்த கிளாஸ் இன்னும் ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா ஜீனியஸ், ரெக்கார்டிங் வீடியோ உங்களுக்கு வந்துருக்கு ஜீனியஸ். நீங்க ஏதோ ஒரு நாள் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ரெக்கார்டிங் வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணிடுவாரு. யாரெல்லாம் பே பண்ணி ஜாயின் பண்றீங்களோ நியூ வாட்ஸ்அப் குரூப் அவர் கிரியேட் பண்ணி அதில் உங்களை நேம் ஆட் பண்ணிடுவாரு. அதில் ரெக்கார்டிங் வீடியோ டெய்லி வந்துடும் ஜீனியஸ். ஸோ லைவ் கிளாஸ் டைம் இருக்குதுங்கிறவங்க லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்லது ஃபுல் டேவே அந்த ஃபுல் டைமும் 21 days என்னால் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதுங்கிறவங்க கூட ரெக்கார்டிங் வந்து டெய்லி நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல பாத்துக்கலாம். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் எப்போ வேணா பாத்துக்கலாம் ஜீனியஸ். உங்களுக்கு தெரியாது இல்லை ஜீனியஸ், மணி கூட சேலரிங்கிற பேர்ல எப்போ வேணா சம்பாதிச்சிடலாம். இந்த 2500 rupeesங்கிறது நிறைய பேத்துக்கு இது வந்து ஒரு 3 days சேலரியா இருக்கலாம், அல்லது 1 day சேலரி, அல்லது 2 days சேலரி, மேக்ஸிமம் 1 week சேலரியா இருக்கலாம். நம்மளுடைய ஒரு 2-3 நாள் உழைப்பை கொடுத்து வாழ்நாள் ஃபுல்லா நம்ம நாலேஜ் அப்டேட் பண்றதுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பா இருக்கும் ஜீனியஸ். ஸோ இது பேரண்ட்ஸும் கத்துக்கலாம், குழந்தைகளும் கத்துக்கலாம். ஒரு வீட்டில் அம்மா அப்பாவும் கத்துக்கலாம், தனித்தனியா கூட நீங்க ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். பேரண்ட்ஸும் குழந்தையும் நீங்க ஃபேமிலியோட கூட கத்துக்கலாம். நிறைய வீட்டில் அதாவது ஜீனியஸ் நடக்குது, ஃபேமிலியோட கத்துக்கிறாங்க. சார் அப்ப ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 7 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் எல்லாருமே கலந்துக்கலாம்.
ஸோ உங்களை தேடி வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. வாய்ப்பை பயன்படுத்துறவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. நம்ம எத்தனையோ காசு எதுக்கு செலவு பண்ணியிருக்கோம். நம்ம என்ன படிக்கிறோம் விட அது எப்படி படிக்கிறோம், எப்படி நினைவுல வச்சுக்கிறோம், அதை வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து மிக சிறந்த அளவுல திகழும் ஜீனியஸ். ஸோ உங்களுக்கும் சார் மாதிரி ஜீனியஸ் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க இப்போ கிளாஸ் 5 மினிட்ஸ் கழிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அமௌண்ட் இருக்குது, ஃபுல் அமௌண்ட் இப்போ இருக்குதுங்கிறவங்க 2.5 ஒட்டுக்கா பே பண்ணிடுங்க. அமௌண்ட் கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படிங்கிறவங்க 1000 அட்வான்ஸ் போட்டுட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து வெட்னஸ்டேக்குள்ள, நீ 3 டேஸ் இருக்குல்ல ஜீனியஸ், வெட்னஸ்டேக்குள்ள நீங்க பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்க கிளாஸ் வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம் ஜீனியஸ். இன்னொரு சொல்லிடுறோம் ஜீனியஸ், அமௌண்ட் இருக்குதுங்கிறவங்க ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் யாருக்காவது சிரமமா இருந்தா அட்வான்ஸா ஒரு அமௌண்ட் பே பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த புக்கு ஃப்ரீயா கிடைக்கும் ஜீனியஸ். அதுக்காக புக் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து சார் கால் பண்ணி 3 டேஸ்ல நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வெட்னஸ்டேக்குள்ள நீங்க கொடுத்துட்டு நீங்க அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். ஜிபே நம்பர், கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான் ஜீனியஸ். 8838973707. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் இருந்தாலும் சொல்லுங்க, அவங்களும் ஜாயின் பண்ணி பயன்பெறுவாங்க. பே பண்ணவங்க பே பண்ண ரிசிப்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மறக்காம சாருக்கு சென்ட் பண்ணிட்டு ஒரு கால் பண்ணி சொல்லிடுங்க, சென்ட் பண்ணிட்டேன் சார், செக் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு சார் நீங்க உங்க நேம் கொடுத்துட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஜீனியஸ். இப்போ ஏதாவது டவுட்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் வந்து அட்மிட் பண்றேன் ஜீனியஸ். சாரோட யூடியூப் சேனல் வந்து தேர்ட் ஐ மெமரி எம்பவர்மெண்ட், தேர்ட் ஐ மெமரி எம்பவர்மெண்ட் டைப் பண்ணீங்கன்னா கூகுள் அல்லது யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா அழகா அவரோட வீடியோஸ் வரும். ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ், சில வீடியோ 1 hour, நீங்க அதை டெமோ வீடியோல வரும். இன்னைக்கு கூட ரெக்கார்டிங் வீடியோ கூட வரும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணி அவங்களும் ஜாயின் பண்ணி வைக்கிற மூலமா அவங்களும் உங்களை மாதிரி டேலண்டா கொண்டு வந்துடலாம் ஜீனியஸ். ஒரு நாளைக்கு ஜஸ்ட் லெஸ் தேன் 120 rupees per day, 21 days சேர்த்து 2.5 தான். ஒரு நாளைக்கு வெறும் 120 rupees விட கம்மியாக தான் ஜீனியஸ் வருது. ரொம்ப நன்றி சார், புக்கு ஃப்ரீ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். புக் பண்றவங்களுக்கு அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார், கொடுத்தாங்க சார். யாராவது ஒருத்தர் கேள்வி நீங்க சார் கால் பண்ணீங்கன்னா சார் யூடியூப் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவார் வாட்ஸ்அப்ல. வாட்ஸ்அப்ல வந்துரும். அதேதான். ஓகே, இது சேட் பாக்ஸ்ல ஒருத்தர் புக்கு தனியா வாங்கினா 300 rupees ஜீனியஸ், புக்கு தனியா வாங்கினா 300 ரூபாய், 300 ரூபா உங்களுக்கு ஃப்ரீ பண்ணிட்டாரு. இப்ப யாராவது டவுட் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒரு 2 பேர் பண்ணிருக்கீங்க. மதிவாணன் அட்வொகேட்னு வந்திருக்கு சார். சார் நீங்க அட்மிட் பண்ணுங்க. வெல்கம் சார். சார் வெல்கம். மிஸ்டர் மதிவாணன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, கேளுங்க. மாஸ்டர் நல்லா இருக்கீங்களா மாஸ்டர்? நீங்க எல்லாம் வயதுல முதியவர்கள், நீங்க அனுபவம் மிக்கவங்க. வெரி வெரி யூஸ்ஃபுல். வெரி திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஜாயின் யூ வித் யுவர் லெக்சர். ஓகே, தேங்க் யூ. நிறைய பேர்த்த சேர்த்தலாங்க, நம்ம அட்வொகேட்ஸ் இருக்காங்க. ஓகே சார், ஓகே சார். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம ஊர்லயே. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் கமிங் டு இன் யுவர் வீடியோ. ஓகே சார். இத என்னையும் ஜாயின் பண்ணுங்க. நானு எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சொல்லி கொடுக்கிற பாடத்தை நான் மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கிற மாதிரியும் இருக்கும். ரொம்ப நன்றி சார். இது என்னன்னு தெரியல, கௌரி வெங்கடேசன் சொல்லி என்னுடைய கிளாஸ்மேட் இந்த குரூப்ல இருந்தாங்க. அவங்க பேரை பார்த்துட்டு தான். ஆமா, அவங்க சென்னையில் இருக்கிறாங்க. என்னுடைய ஸ்கூல் மேட்டுங்க அவங்க. சூப்பர் சார். கௌரி வெங்கடேசன் சொல்லி என்னுடைய சபர்பன் ஸ்கூல் கோயம்புத்தூர் கிளாஸ்மேட்டு. ஓகே சார், ஓகே. இருக்காங்க சார். அவங்க பேரை பார்த்துட்டோம்னா அப்புறம் டக்குன்னு அப்புறம் லிங்க்குக்கு வந்தா அப்புறம் உங்களுடைய இதா இருந்துச்சு. திஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் லிசனிங் டு யுவர் லெக்சர். வெரி யூஸ்ஃபுல். இதுல எங்களுடைய அட்வொகேட் ப்ரொஃபஷனுக்கு எங்களுடைய ஆக்ட வந்து சில நேரங்களில் செக்ஷன் எல்லாம் எங்களுக்கு மறந்துடுது சார். அதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா எங்களுடைய அட்வொகேட் சொசைட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இருக்கு சார், டெஃபினட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி. இப்ப நானும் உங்க குரூப்ல இணைஞ்சுக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். இனி ஒருத்தர் வேற, அவ்வளவுதான். ஓகே, நீங்க வேற ஏதாவது டவுட்னா சாருக்கு நீங்க கால் பண்ணிக்கலாம்.
ஓகே தேங்க்யூ ஜீனியஸ். உங்களுக்கும் ஓகே சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். 100 சீட் தான் ஜீனியஸ் இருக்கு. 100 சீட்ஸ் தான் ஓகே இருக்கு. ஜூம் மீட்டிங்ல இருந்து 100 பேர் தான் கலந்துக்க முடியும். ஸோ உடனே புக் பண்ணி உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்களும் சார் மாதிரி ஜீனியஸாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி. நிறைய பேர் வாழ்க இப்ப கால் வளமுடன். பண்ணுவாங்க சார். இன்னைக்கு ஓகே நைட் 11 o'clock வரைக்கும் கொஞ்சம் முடிச்சிருங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.